திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி இந்தியாவிலேயே முதன்முறையாக கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், குமரி கடலில் உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள வாழ்த்து மடலில் உலக பொதுமறையாம் திருக்குறளை வழங்கி தமிழர்களின் உலக அடையாளமாக திகழும் திருவள்ளுவருக்கு குமரி முனையில் கலைஞர் சிலை நிறுவியதை குறிப்பிட்டுள்ளார். காலத்தால் அழியாத காவியமாக நிலை பெற்றுவிட்ட திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அதற்கு பேரறிவு சிலை என பெயர் சூட்டி திராவிட மாடல் அரசு மகிழ்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவரை இளந்தலைமுறை போற்றிடும் வகையில் பேரறிவு சிலையின் வெள்ளி விழா கன்னியாகுமரியில் டிசம்பர் 30, 31 ஆகிய நாட்களில் சிறப்போடு நடைபெறவிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய் வள்ளுவம் திகழ்கிறது என்பதன் அடையாளமாக நவீன தொழில்நுட்பத்தில் கடல் நடுவே கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை உங்களில் ஒருவனாக திறந்து வைக்க இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், கடல் நடுவே கண்ணாடி பாலம் என்பது இந்தியாவிலேயே இதுதான் முதன்முறை என்று கூறியுள்ளார். ஆழி பேரலையை எதிர்கொண்டு திருவள்ளுவர் சிலை உயர்ந்து நிற்பது போல் தமிழ்நாடும் தடைகளை தகர்ந்து முன்னேறும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். திருவள்ளுவர் வழங்கிய திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேச்சதிகாரத்தை வெல்வோம் என்றும் வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.